விஜய் ஃபேன் சார்பாக அஜித்துக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டுக்கே பெருமை தான் அது. என் வண்டியில் ஸ்டிக்கரே வந்து அவர் பேர் தான் போட்டு வச்சுருந்தேன். நல்லா சூப்பர் டைப். மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப தன்னடக்கமோடு இருப்பாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு ஹீரோவா நினைச்சிருக்காரு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அவரால் நமக்கு என்ன யூஸ் இருக்கு? யாருன்னா நம்ம என்னமா யாருக்கு என்ன பொறுத்து நமக்கு என்ன இருக்குது, எல்லாம் நமக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு நாம என்ன விஷ் பண்ண போகிறோம்? எவ்வளோ பேர் இருக்காங்க அவருக்கு விஷ் பண்ணுறதுக்கு. வளர்ச்சின்றது வந்து இப்போ தொழில் விதமாகவும் சரி, வேற எதுலாம் படிப்பில் வேறு எது இருந்தாலும் அது அஜித் சார் மூலியமாக கற்றுக்கலாம். இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே தலை, நல்லா இருக்கணும் என்றைக்குமே. நீங்கள் பத்மபூஷன் அவருக்கு கொடுக்கணும்னு யூடியூப்பில் அது ஃபஸ்ட்டு சொன்னதே நான் தான். தமிழ்நாட்டுக்கே பெருமை தான் அது. அவர் அதுவும் ஒரு செலிபிரிட்டி, அவர் வாங்கியிருக்காரு. இவ்வளோ நாள் சென்னை அவர் கிடச்சதே நல்லது தான், நல்ல விஷயம் அது. விஷ் தான் பண்ணணும், அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே அஜித் சார், அவ்வளோதான், வேற ஒன்றும். அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது? இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காரு இல்லையா? அவரு ஹீரோவா நினைச்சிருக்காரு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அவரால் நமக்கு என்ன யூஸ் இருக்கு? அவர் நடிக்கிறாரு, நம்ம கொடுக்குறோம், பார்க்குறோம். நம்ம கொடுக்குற பணத்தெல்லாம் அவர் பெரிய ஆளாக வேற அவங்களால நமக்கு என்ன யூஸ் இருக்கு? ஒரு யூஸ் எதுவுமே பண்ணவும் மாட்டுறாங்கல்ல. பத்மபூஷன் அவருக்கு கொடுக்கணும்னு யூடியூப்பில் அது ஃபஸ்ட்டு சொன்னதே நான் தான். அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு பெருமைப்படுத்திடுச்சு, நம்ம நாடு பெருமைப்படுத்தலை. நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமை தேதி கொடுத்துருக்காருன்னு சொன்ன உடனேயே ஒரு 2வது நாள்லேயே அவருக்கு இந்த அறிவிப்பு கொடுத்தாங்க. இது ரொம்ப பெரியத்தக்க விஷயம். ஒரு 2வது ஒரு தமிழன் வாங்கியிருக்க, நம்ம இந்தியன் வாங்கியிருக்கான், தமிழ் வாங்கியிருக்காங்கிறது பெரிய விஷயம். இது வரைக்கும் உள்ள நடிகர்லேயே எல்லோரும் நடிச்சுட்டு தான் போயிருக்காங்க. வேறு அதர் ஆக்டிவிஸ்டில் யாருமே கிடையாது போல் ஜெயிக்கலை. ஆனால் அதர் ஆக்டிவிஸ் கற்றுருப்பாங்க, சினிமாவுக்காண்டி கற்றுருப்பாங்களே தவிர போய் ஜெயிக்கலை. அந்த முறையில் பார்க்கும்போது இவர் வந்து ஜெயித்தது இப்போ சந்தோஷமான விஷயம். மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பத்மபூஷன் இல்லை, இவர் இன்னும் வெளிநாட்டில் என்னெல்லாம் சாதிக்க போகிறாரு பாருங்கள், இன்னும் எவ்வளோ பெருமை சேர்க்க போகிறாரு பாருங்கள். இவரை வந்து நம்ம கவர்மெண்ட் ஊக்குவிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நாளைக்கு அஜித் சாரோட பர்த்டே, பத்மபூஷன் விருதெல்லாம் வாங்கியிருக்காரு இல்லையா, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவர் ஜெயிலுக்கு போனார், அதான் பார்த்தேன் படத்தில். வேற என்ன பார்க்குறது? அவரோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? அவர் வளர்ச்சிலாம் இது வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது, அவருக்கு தான் தெரியும் அந்த வளர்ச்சி. தலை என்ன வேணும், பிடிக்கும், அவ்வளோதான். அது அவருக்கோசம் தாங்க அந்த அவார்டு கொடுத்துருக்குது. கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டான ஆளுக்கு கரெக்டான அவார்டு கொடுத்துருக்காங்க. இது தலை ஃபேன்ஸுங்கோசம் நான் சொல்லுது, தலைவா விஷ் ஹாப்பி பர்த்டே தலை. அஜித் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும்போது என் மம்மிக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித் சார். அதுக்கோசமே தலை ஃபேன்ஸுக்கோசம் இது. ஓகே, பத்மபூஷன் விருதெல்லாம் வாங்கியிருக்காரு இல்லையா, அவரோட வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? வளர்ச்சின்றது வந்து அஜித் சார்கிட்டேருந்து கற்றுக்கலாம் சிஸ்டர். வளர்ச்சின்றது வந்து இப்போ தொழில் விதமாகவும் சரி, வேறு எதுலாம் படிப்பில் வேறு எது இருந்தாலும் அது அஜித் சார் மூலியமாக கற்றுக்கலாம். எப்படி முன்னேற்றணும், எப்படி வளரணுன்றது அவர்கிட்ட கற்றுக்கலாம். இந்த வயசுலேயுமே அவர் வந்து ரேஸுக்கெலாம் போகிறார் இல்லையா, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது உங்களுக்கு? ரேஸுன்றதை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு இது மாரி தான், இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மாரி தான். ஆனால் அது வந்து சில பேர் வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணுறாங்க. அது ரேட்ஸ் வந்து ஒரு ரைடர்னு நினச்சா ஓகே. ரைடருக்கும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, பெஸ்ட்டு பெனிஃபிட்டாக இருக்கிறது தலை தான். பசங்களுக்கு ரைடர் போகிறாங்களா, அவங்களுக்கு பெனிஃபிட்டாக அங்கே இந்தியாவில் இருக்கிறது பார்த்தா தலை ஒருத்தர் தான். தலை ஃபேன் நான். எவ்வளோ அவரோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் அவர் வந்து அப்போலேருந்து பார்த்துக்கிறோம், எனக்கு தெரிஞ்ச 20 வருஷம் பார்த்துக்கிறோம். நல்ல ஆள் தான், நல்ல ஆளுங்களுக்கு உதவு செய்கிற ஆளுங்க தான். கார் ரேஸ்லாம் போய் இப்போவும் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்பயராக இருக்கார் இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? கிரேட்டாக பார்க்குறோம், எல்லோரும் கிரேட்டாக பார்க்குறோம். ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள். இதை பார்த்தாருன்னா அவர்கிட்ட சொல்லிடுங்க, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே சொன்னன்ட்டு. எப்போவுமே தலை தான், கடவுளே அஜித்தே சொல்லிடுங்க அவருக்கு. அவர் இதை பார்த்தாருன்னா அவர்கிட்ட சொல்லிடுங்க. அஜித் சார் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அவர் படம்லாம் எப்படி பார்ப்பீங்க? நல்லா பார்ப்போம். இப்போ பத்மபூஷன் விருதெல்லாம் வாங்கியிருக்காரு இல்லையா, அவரோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? அவர் ஹீ டிசர்வ் இட். அவர்கிட்ட பிடிச்சதுன்னா எதை சொல்லுவீங்க? அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் அவர் ரொம்ப பொலைட்டானவர், நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசிலாம் பழகினதில்லை, ஆன் ஸ்க்ரீன் மட்டும் தானே பார்க்குறோம். ஓகே, ஹீஸ் குட். எல்லாருக்கும் குட்டாக இருக்கும்போது நம்மளுக்கும் குட்டாக தான் இருப்பார். ரொம்ப பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப தன்னடக்கமோடு இருப்பாங்க, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்மபூஷன் விருதெல்லாம் வாங்கியிருக்காரு இல்லையா, அது எவ்வளோ பெருமையாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு ஆஸ் அ ஃபேனாக வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது. தலையோட வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சி.
சரியா? அவருக்கு வந்து இப்போ கண்ணு பட்டுருச்சு. ஏன் தெரியுமா? போயிட்டு இப்போ வந்து பத்மபூஷன் விருது வாங்கிட்டு வந்தாரா? வந்துட்டு நேராக ஒரு வீட்டுக்கு கூட போகல. கிரீம்ஸ் ரோட் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்காரு. நியூஸ் பார்த்தேன் நான். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாளைக்கு தலையோட பிறந்த நாள், நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. ஆனால் நல்லபடியாக ஒரு உடல்நல சரியாகி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி நாளைக்கு பர்த்டே வந்து சந்தோஷமாக கொண்டாடுவோம் நாங்கள் எல்லாருமே. யாருன்னா நம்ம என்னம்மா யாருக்கு என்ன பொறுத்து நமக்கு என்ன இருக்குது? எல்லாம் நமக்குள்ள ஒன்றும் கிடையாது. அவருக்கு நாம என்ன விஷ் பண்ண போகிறோம்? எவ்வளோ பேர் இருக்காங்க அவருக்கு விஷ் பண்ணுறதுக்கு. விஜய் ஃபேன் சார்பாக அஜித்துக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அஜித் தலைவர். அஜித் சார் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப நிறைய பிடிக்கும் அஜித்தை பற்றி. ஏன்னா அவங்க கார் ரேசிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியாவுக்கு பேர் சேர்த்துருக்காங்க. அதனால் பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பத்மபூஷன் நாம் இந்தியாவில் அவருக்கு நடிகருக்கு கிடைச்சிருக்கனால ரொம்ப சந்தோஷம். இப்போ இளைய தலைமுறைங்களில் அவருக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே அஜித் சார். ஹாப்பி பத்மபூஷன் அவார்டு வின் பண்ணியிருக்கீங்க. வேறு லெவலில் மேலே வாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். பை சான்ஸ் எங்களுக்கு லக்கு இங்கே கிடச்சிது. உங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே தலை. அஜித் சார் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அதை விட என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பையன் லைக் அவனுக்கு 2 வயசு 3 வயசு 2 வயசு இருக்கும் போதுலேருந்தே அவன் பயங்கரமாக அஜித் பாட்டு போட்டால் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவான். அவ்வளோ பத்மபூஷன் விருதெல்லாம் வாங்கியிருக்கார் இல்லையா, எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவருக்கு கிடச்சது. லைக் ஃபெல்ட் வெரி ப்ரவுட் ஆல்சோ. நாட்டுக்கு பெருமையாக பண்ணியிருக்காரு. ரேஸ் பண்ணும்போது அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்களுக்கு அந்த பயம்தான். சூப்பர். ஹாப்பி பர்த்டே. பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட். இந்த வருஷம் வந்து அவரோட பர்த்டே டைமில் செம்ம. அஜித் சார்கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்சதுன்னா பந்தாவே இருக்காது. கேஷுவலாக இருப்பார். மனிதநேயமிக்க மனுஷன். ஹாப்பி பர்த்டே தலை. லவ் யூ தலை. நீ இல்லாமல் என்றைக்குமே மறந்ததில்லை, மறக்கவே மாட்டோம். ஹாப்பி பர்த்டே அஜித் குமார் சார். ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன் அவரை. சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். பத்மபூஷன் விருதெல்லாம் வாங்கியிருக்கார் இல்லையா, எவ்வளோ பெருமையாக இருக்குது? எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இப்போ வரைக்கும் அவருக்கு இருக்குது. அத்லெட்டிசம் கூட கார் ரேஸ் நான் வருவேன்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளுக்கு மட்டும் பெருமையாக இருக்குது, எல்லாருக்குமே பெருமையாக இருக்கும். எல்லாருக்கும் எப்படி இருக்காங்கன்னு நானும் கேட்குறேன். நல்லா இருப்பாங்க. ஐ ஹோப் ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எல்லாருக்கும் இருக்கணும். வி ஹாவ் டு கிவ் எவ்ரி ஈக்குவாலிட்டிஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் தட் எவ்ரி ஒன் ரெக்வயர்ஸ் அ ஸ்போர்ட் அண்ட் அன் அச்சீவ்மெண்ட் டு ஃபாலோ த்ரூ their லைஃப். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஹார்ட் ஒர்க் அந்த மென்டாலிட்டி. அஜித் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். நானே இப்போது 5 வாட்டி பார்த்துட்டேன் அந்த படத்தை. இப்போது பார்க்க சலிக்கல எனக்கு. நல்லா இருக்கணும் அவர். இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே தலை. நல்லா இருக்கணும். என்றைக்குமே நீங்கள் திருநங்கை வாழ்த்துக்கள் எப்பயுமே இருக்குது. எங்கள் ஆசீர்வாதம் எப்பயுமே உங்களுக்கு இருக்குது. கடவுள் ஒரு ஆசீர்வாதம் போல் எங்கள் ஆசீர்வாதம் திருநங்கை ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்குதுப்பா. என் தலைக்கு தான் என்றைக்குமே சொல்லியாச்சு. ஹாப்பி பர்த்டே அஜித் தலை. உங்களை நாங்கள் பார்க்கணும். திருநங்கை அனைவரும் உன்னை பார்க்கணும். எங்களுக்கு ரொம்ப ஆசையாது. யாருன்னா மூலியமாக உங்களை பார்க்கணும். பெருமையாக பார்க்குறேன். அதை சொல்லும் போது, அதாவது அன்றைக்கி அந்த மேடையில் ஏறி அவர் போய் வாங்கும்போது என் பொண்ணு வந்து ரொம்ப ஒய்ஃபு, என் பசங்க எல்லாருமே அவர் மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதை. ஏழை இருக்கார், நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. நல்ல ஒரு மனசு எப்படி சொல்கிறது, அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ பேசணும் கட்டில் அடங்காது. அந்த மாதிரி ஒரு மாமனிதர் அவர். அதனால் நாளைக்கு மே 1னாவே அவர் உழைப்பாளர் தினம் ஒரு பக்கம், அவர் பிறந்த நாள் தான் எங்களுக்கு கண்டிப்பாக கவனத்துக்கு வரும். அவரை எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? அது அளவு சொல்ல முடியாத அவ்வளோ பிடிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கே. என் பொண்ணுக்கு அவர்னாவே உயிர். ஆமாம். அவரோட பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல குணம், ஹெல்பிங் மைண்டு, கொடுக்கறத வெளில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இது வரைக்கும் அவர் எந்த மீடியாலையும் எதுலேயும் இப்போ எந்த பத்திரிகையிலும் வந்ததில்லை. அதனால் அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த கை கொடுக்க இந்த கை தெரியக்கூடாது நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். இருவர் மாதிரி தெரியும் அவரை பார்த்து. ஆனால் சாப்பிட்டான ஆள், நல்ல மனிதர், மாமனிதர். அஜித் சார்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிகன்னு கேட்போம். ஆமாம், நல்ல கருத்துள்ள படங்கள் தான். வேதாளம் சரி, தீனா, சொல்லிக்கிட்டே போகலாம். அமர்கலம். நான் எப்போ அவர் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா தீனா படத்தில் தான். நல்லா சரியான ஆக்டிங். ஆமாம், என் குடும்பம் வந்து வேதாளம் அஜித் சார் அத்தியாயத்தில் வேதாளம் வந்து ஒரு வரலாறு படம் நடிச்சிருக்காரு. என் பார்வைக்கு வேதாளம் வந்து ஒரு வரலாறுன்னு ஒரு படம். செம்ம ஆக்டிங் அதில். தலை ஹாப்பி பர்த்டே. உங்களுக்காக எங்கள் ஃபேமிலி விஷ் பண்ணுறோம். நீங்கள் 100 நாள் நல்லபடியாக இருக்கணும். திருப்பி நல்லபடியாக கார் ஓட்டணும், பைக்கு ஓட்டணும். பைலட் ஆஃபீஸராக இருக்கீங்க, கன் ஷூட்டராக இருக்கீங்க. ஒரு உடம்புக்குள்ளே இவ்வளோ பின்பங்கள் வந்து
எனக்கு தெரிஞ்சு இந்திய திரைப்பட வரலாறுலேயே நீங்கள் ஒருத்தர் தான் தலை. நீ நல்லபடியாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே தலை. Hello, we came from Mumbai and we are a big fan of Ajit Kumar. I wish him very, very happy birthday. I congratulate him as we congratulate him for getting his Padma Bhushan awardee also. He is a Padma Bhushan awardee. Yeah, you want to say something? Yeah, happy birthday to Mr. Ajit Kumar. சூப்பர் ஆள், எங்கள் தலைவன் சூப்பர் ஆள். அன்புக்கு அடிபட்டவன் எங்கள் ஆள் தான், வேறு யாரும் கிடையாது. எத்தனையோ பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் தலை வணங்காத ஆள் தலைவர் தான். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் அவரை, கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வண்டியில் ஸ்டிக்கரே வந்து அவர் பேர் தான் போட்டு வச்சுருந்தேன். நல்ல சூப்பர் டைப். அஜித் பற்றி பேசுறது நல்ல டைப். பத்மபூஷன் விருதெல்லாம் வாங்கியிருக்காரு இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது அதான் எந்த பேசையும் வேணான்னு சொல்லிட்டு அவர் போக்கில் போயிட்டுருக்காரு. அந்த நல்ல டைப்பு யாருக்கும் வராது. அதாவது ஒரு நல்ல டைப்பு என்னன்னா யாருக்கும் உதவு டைப்பு வந்து யாருக்கும் சொல்ல மாட்டார். அந்த இது எனக்கு எண்ணம் உண்டு. நானும் ஒரு 4-5 டைம் போட்டாரெல்லாம் பார்த்தேன், வானாங்க அப்படின்னு. அப்படி அதுக்காக விட்டேன். கோயம்புத்தூரில் ஈரோடு, கோயம்புத்தூர், ஊட்டியில் எல்லாம் பார்த்துருக்கேன். நல்ல ஆள் யாருன்னா ஒரே தலைவர் அஜித். எனக்கு பிடிச்ச தலைவர் அவர் தான், வேறு யாரும் நினைக்கிறேன். அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா? நான் கேள்வி கேட்கணும்னு ஒரு போட்டோ இருக்குன்னு பார்க்குறேன், அது வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது.